தொழில் சம்பந்தமாக உத்தரவு கேட்க வந்தது யாரு? தொழில் சம்பந்தமாக. என்ன தொழில்பா? கால் வந்துட்டுவான். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். சாமியாடிகள் ஜோசியம் சொல்லுவவங்களாம் தென்னாவட்டா ஒரு காலத்தில் பேசுவியே, எப்படி இங்கே வந்து சேர்ந்த? மாரியம்மன் சாமி எங்கடா இருக்கு? அம்மாள் எங்க இருக்கா? மாரியம்மன் தெய்வம் இருக்காளா? கால் வந்துட்டு வா. வாகனங்களை துணையாக கொண்டு தொழில் பார்ப்பவன் நீ, உண்மையா? அதான் வாகனங்களை துணையாக கொண்டு வாகனத்தை நீ வச்சு வேலை செய்வோம் நான் சொல்லலையே. ஆனா இப்போ ஒரு 6 மாத காலங்களாக இந்த தொழிலை நம்ம நிரந்தரம் நடத்த முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம் உள்ளத்துல வந்துருச்சு. ஒருத்தருக்கும் உனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது, வாஸ்தவமா? அதுல உனக்கு போட்டியான நிலைகள் ஏற்படும், இனி இந்த லைன் நமக்கு செட் ஆகாதுங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் வந்து கொஞ்சம் கடனும் பட்டு வேதனைப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு. கல்யாணம் முடிச்சியாடா? கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்க இருக்கா? பொண்டாட்டி உன்னை பத்தி அடிக்கடி குற்றம் சொல்லுதாள. கடன் இருக்குன்னு சொல்ல வேற சில குற்றமும் சொல்லுதாள. கொஞ்சம் அவளை பார்க்க கண்ண முடிக்கிறதுயா? யாரப்பா அழிப்பே? பணத்தை உழைச்சி எங்கேயெல்லாமோ தொலைச்சி போட்டு சும்மா இருக்கிறத கொண்டுகிட்டு ஏமாத்திக்கு தலைக்குதான். அவ மனசை பார்த்தேன், ஆனா நல்லவா. இதுவரை உன்னை ஒரு தாய்க்கு ஒப்பந்தமா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா நீ தான் கொஞ்சம் தப்புகளை செஞ்சு குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை திருத்திக்கொள். அடுத்து உனக்கு வருமானத்தை தரேன். அடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கிய, அதுக்கு நான் பணம் தந்து உன்னை முன்னேற்றி காட்டுதேன். கால் ஒன்றுவோம். கருப்பசாமிக்கு ஓடியா. எங்கேயோ கூட தொலைச்சிட்டு வந்துட்டான் பணத்தை. இந்த இனிமே தொலைக்கவே மாட்டேன். நல்லாரு, புண்ணியமா இருப்ப, ஆனந்தமா இருடா மகனே. போயிட்டு வா. அதே கோயம்புத்தூர் எல்லை மகளை பத்தி கேட்கறது யார்? மகள், பெண் பிள்ளை, மகள், மகா மகா மகா. பொம்பளை பிள்ளை பத்தி கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என்னுயிரே ஏன் அழுதாய். என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? கண்ண முடிக்கா. வயிற்றுக்குள்ள அப்பண்டிக்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுது சாமி. குடல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கேன்லையும் அப்படி இல்லை. ஆனாலும் அந்த வயிற்று வலி காட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான விஷயம். எப்ப இங்க கூட்டு வர? பௌர்ணமிக்கு கூட்டு இங்க வச்சு அந்த வலியை தீர்த்து நிம்மதியான பிள்ளையா அவங்க கூட அனுப்பி வைக்க. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அரோகரா. சரி, கரெக்ட். அப்படியா? வீடு நிலம் பத்திரம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? கோயம்புத்தூர். டாக்குமெண்ட். என்னடா டாக்குமெண்ட்? என்ன டாக்குமெண்ட்? சரி, பத்திரம் எங்க இருக்கு? தரமாட்டுக்காரு. கால் வந்துட்டோம். மேல போடுவேன், கீழே விழுந்தா பிடிச்சிக்கா. உன்னுடைய பத்திர டாக்குமெண்ட் எல்லாம் பொம்பளை வகையில் உள்ள உறவினர்கள்ட்ட போய் மாட்டிக்கிடுது. இந்த பூவை பிடிச்சது யாரு?
பொட்டச்சி தானே பிடிச்ச, மாட்டிக்கிடுது. அது திரும்பி வருமா அப்படின்னு கேட்டேன். இந்த பேலை ஆட்டி அடைக்கி நம்மகிட்ட அடிமையா போடணும், கொடுத்துட்டா இவன் தென்னாவட்டம் ஆயிடுவான். அதனால இவனை கொஞ்ச நாள் போட்டிருக்கணும், நீ சும்மா இருன்னு சொல்லி உங்க மாமன் என்ன செஞ்சிருக்கான், பொம்பளைய அடக்கி வச்சுட்டான். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினா நீ என்ன செய்யலாம், வீடு கட்டிக்கலாம், அதே மாதிரி அது சம்பந்தமான பணங்களை நீ பெற்றுக்கலாம். ஆனால் இப்போ அவன் சட்டப்படியே லாக் பண்ணணுங்கிற முடிவில் உட்கார்ந்துருக்கான். அவன் மனசை மாற்றி உனக்கு நான் வாங்கியும் தரணும், உன் பிரச்சனையும் தீர்க்கணும். போதுமில்லாது வேற என்ன செய்யணும்? அந்த வழக்கை நான் தீர்த்து தந்துடுறேன், தைரியமா இரு, கால் வந்துட்டு வா. வாஃபு வாஃபு முடியுமா கருப்பசாமி? அது முடியறதுக்கு 7 வருஷம் ஆகும். இந்த பேருக்கு பணத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பு அப்படிங்கு. பணம் வேணுமா இடம் வேணுமா? ஏன்னா பணம் வேணுமா இடம் வேணுமா? பணம் வேணும், கால் வந்துட்டு. இது எதுக்கு இவன்ட்டு போய் வழக்காடி கிடப்பான? நம்ம எதையாவது வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போய்க்கலாமே. என்ன வாங்க, அசம்பந்தம் பிடிச்சவனா இருக்க, அமைதியா இருக்கவன் இருப்பான், ரொம்ப கிரிமினல் வேலை பண்ணுவான் அப்படின்னு நான் சொல்ல நினைச்சுக்கிட்டா இவங்க மாமா வீட்டில் சொல்லுறாங்க. பக்கா கிரிமினல் இந்த பே, அவனை நம்பக்கூடாங்க. ஆனால் துரோகம் அவன் செஞ்சுட்டாங்க. நீ அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்க. இந்த அப்படி பணம் தார, இடம் சம்பந்தமான வழக்குல இருந்து வெற்றியை தந்துருங்க. அடுத்து பேசுவோம் அதை பற்றி, காலையில் இருந்து பார்த்துப்போம். கருப்பசாமி, ஆமா அப்படியா, என்ன அது அப்படியா? கோர்ட்டில் கேஸ் கிடக்காமல கோயம்புத்தூர்ல? யாருக்குப்பா கிடக்கு கோர்ட்டில்? என்ன கேஸ்? நீதிமன்றத்தின் வழக்கு. என்ன வழக்கு மகாராசி? டைவர்ஸ் வழக்கா? கால் வந்துட்டுவான். செவ்வாழை பழத்து இருக்கு தங்கமே உன் மனசு இன்னமும் பழுக்கலையே. யாருக்கெல்லாம் கேஸு? உன் மருமவ போட்டிருக்கா பக்கத்தில். இந்த பூ எடுத்து கையில் தான். பிள்ளை இருக்கா? ஒரு பூ தான். பிள்ளை இருக்கா? அப்படியா? சரி, சொல்லிடுமா, போய் முடிச்சு விட்டுருமா? சரி, கால் வந்துட்டு வரலாம். ஒரு மரத்து கிளிகள் வா. இந்த பூ பிரிஞ்ச மாதிரி குடும்பம்லாம் பிரிஞ்சு போச்சு. பொம்பளை தான் காரணம்னு நீ முடிவுக்கு அன்னைக்கு என்னமில்லாமோ நீயும் பேசிவிட்ட. உங்க ஆத்தா வாய்க்கு நான் இருக்க மாட்டோம்னு அவ குற்றம் சொல்லிக்கிட்டே தான். ஆனா அந்த மருமக இந்த வீட்டுக்கு வருவாளான்னு பார்த்தா வரமாட்டா, கண்டிப்பாக வரமாட்டா. உன் மகனுக்கு மாந்திரிகம் பண்ணி சில தவறுகளை செஞ்சுப்பான். அடிவயிறு தொப்புளுக்கு கீழே உன் மகனுக்கு வலியும் வேதனையும் இருக்கும், புரியுதா? அதனால அவன் உடல்நிலைகள் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கு. அந்த வழக்கை வெகு விரைவில் செட்டில்மெண்ட் ஆக்கி முடிச்சு உங்களுக்குள்ள பிரச்சனை ஆக்கி தந்துடுறேன். வேற வழி இல்லை, ஒன்று சேராது அந்த குடும்பம். ஆனால் உன் மருமகன் அவனுக்கு வேணுமா? இப்போ இந்த அப்படி மகன் வேணும்னாலும் சரி, நீ வேண்டாம்ன்றியா? நீ கட்டிக்காரிங்களா? ஒரு கதைக்கு சொன்ன, வேற ஒன்று. கருப்பசாமிக்கு வழக்கு முடிஞ்சாச்சு. இந்த நல்லாரு குட்டிகளா சேட்டேன், போயிட்டு. கருப்பசாமி, அப்படியா? ஓ, கேட்டு பார்ப்போம். கோயம்புத்தூர் பைனான்ஸ் சம்பந்தமா நிறைய பிரச்சனையும் வாக்குவாதமும் சண்டை சச்சரவும். என்னப்பா பைனான்ஸ்? காலில் விளாண்டு பொறுமையாரியா? கால் விட்டுவேன். எவ்வளோ காரியக்கார பைய பார்த்தியாடா? என்கிட்ட உட்காருதான் வந்த உடனே போய. எத்தனை விசா வட்டிக்கு நீ வாங்குற, எத்தனை விசா வட்டிக்கு நீ கொடுக்குற? என்ன பொருள் கொடுத்த? கெமிக்கல். கொஞ்சம் பக்கத்தில் வா, கண்ண முடிக்க என்னன்னு பார்க்கட்டும். நான் கருப்பசாமி பம்பாய்க்காரன். இன்னொரு தான் கால் வந்துட்டு வா. அந்த பணம் 7 பேர் தந்துருவான். எத்தனை பேர் தருவாங்க?
7 பேர் தந்துடுவாங்க. ஆனால் அடுத்து உள்ள பணங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீ இப்போ நிறைய கடன் பட்டு மனம் வேறு அடைஞ்சிக்கிட்டு இருக்க, பல லட்சங்களை கடனாக பெற்று இப்போ வேதனைப்பட்டு இருக்க. அதனால் அந்த 7 பேர் மூலமாக கிடைக்கிறத பெற்றாலும் கூட உனக்கு காணாது. உண்மையா இல்லையா? அதனால் எல்லா பணத்தையும் வாங்கி தரதுக்கு வேண்டிய வேலையை நான் பார்த்து தந்தா போதுமா? செய்து தந்துருந்தேன். வேறு என்னடா வேணும்? படிப்பை பற்றி நம்ம நல்லா பேசலாம். பொம்பளை பிள்ளை பேர் என்ன பேர்? டாக்டர் ஆக்கிடுவா. இந்தா நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமா? பணம் வேணுமால? பணம் வேண்டாமா? உலகத்திலே பெரிய மனுஷையா பணம் வேண்டாம்னு சொல்லுதான் பாரியா. நிம்மதி வேணும். என்ன மட்டும் நினைச்சுக்கா, கண்ண முடிக்கா. இந்தா என்ன நினைக்கும் பொழுதுதான் உன் உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும். அதுதான்டா உனக்கு நிம்மதியை தரும். போயிட்டு வா. நல்லா புண்ணியமடைவாய் மகனே, புண்ணியமடைவாய். கருப்பசாமி என் விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சிருக்கான் ஒரு பைய, கோயம்புத்தூர்ல இருந்து. கால் வந்துட்டுவான். கெட்டிக்கார பேதான், சொன்னது செய்வானான்னு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். என்னடா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோடா வாங்குது? இப்போ சரி, லேபர் கான்ட்ராக்டு. ஃபுல் கான்ட்ராக்ட்னா கோயம்புத்தூருக்குள்ளேயே 1950 2000 ரூபா கணக்கில் தான் இருக்குது. இப்போ புடியரியில் தான் பொய் சொல்லுதாங்க போலுக்கு. என்ன இப்போ உனக்கு நிறைய பில்டிங் கான்ட்ராக்ட் வந்து சேர்ந்துட்டா போதுமா? அப்படி வந்துட்டா நம்ம கோயிலில் அருமம் தர்மம் அறக்கட்டளைக்கு என்னடா செய்வ? சந்தோஷம்டா. இந்தா நிறைய கான்ட்ராக்ட் வருது, 3 கோடி ரூபாக்குள்ள ப்ராஜெக்ட் உடனே முடிச்சு தரேன். இந்த அப்படி ஆனந்தமாக இருக்கு. செல்வாக்காயிரு மகனே, வா மகளே, நல்லா இருக்கு. மகாலட்சுமி ஆயிரு. போயிட்டு வா. இவ்வளவுதானா? கொஞ்சம் கண்ண முடிக்கா, சரியாயிரும். போயிட்டு வா. திருவண்ணாமலை கோயம்புத்தூர்னு ஒரு டோக்கன் இருக்கு. சாமி கூப்பிட போது வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு டோக்கன் இருக்கு. கோயம்புத்தூர்னு 1 இருக்கு. பொறுமையா இருங்க. ஒரே ஆளுக்கு இருக்கு. அது யாரு காப்போம்? திருவண்ணாமலை யாருமா? நீ திருவண்ணாமலையா? நீ எந்த ஊருக்கா? நீ எந்த ஊரு? பக்கத்தில் வாங்க. முன்னால வந்துடுங்க. திருவண்ணாமலை தன் மனதை பற்றி குழப்பமாக சிந்தித்துக் கொண்டிருப்பவன் யார்? கால் வந்துட்டு வா. என்னத்தை பத்தி? நீ இங்க வா. நீ எதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்க? நான் மனதை பற்றி, நீ மகளை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்க. கடப்பு கொடுத்த கால் வந்துட்டு வா. நான் மனதை பற்றின்னு சொன்னேன். அவனுக்கு அங்கிருந்து காது கேட்கல. மகளை பற்றின்னு சொல்லுதாரு சாமின்னு நினைச்சுக்கிட்டு வாரப்ப. அப்படிதான்ல? வாடா வெண்டிலு, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. வரலாம். பின்ன எடுத்து வைங்க இதை. ஓகே. கண்ண முடிக்கா. இந்த 2 விரலையும் பிடிச்சிக்கா. கால் வந்துட்டு வா. சும்மா சத்தம் போட்டு நடிக்கிறீங்கள. பிள்ளைகள் பயப்படுதோ? 2 மிட்டாய் வாங்கி கொடுற. ஏமல பயப்படுதா? வாடா. உட்கார்ந்துருக்கும் பொழுது உடம்புல இருந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் மேலனிக்கு வருது. அது ஒரு ஆவியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை உன் மண்டையிலே ஓடுகிறது. ஓடுதா? அந்த நேரம் அந்த உணர்வு வரும் பொழுதெல்லாம் நம்ம தேவையில்லாத சிந்தனைகள், உடம்பெல்லாம் வேர்த்துக்கிட்டு உள்ளங்கையெல்லாம் வேர்க்குது. சில நேரத்தில் அளவு இல்லாமல் ஒன்றுக்கு வர்றது மாதிரி ஃபீலிங் எல்லாம் காட்டுது. நைட்டில் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு பேனு முடிச்சுக்கிட்டு இருக்குமா, செத்து போயிருவோமா அப்படிங்கிற எண்ணங்கள், நம்மளால் வாழ முடியுமா முடியாதா என்ற தாழ்வு மனப்பான்மைகள், இவைகள்லாம் சேர்ந்து உன்னை குழப்பிக்கிட்டு செய்வனையாக இருக்குமா அல்லது கிரக கோளாறாக இருக்குமா, இல்லை நமக்கு பைத்தியம் பிடிச்சிடுதா,
அப்படிங்கிற மெண்டல் பேலா இருக்க நீ முட்டா பேன்னு நான் சொல்லுவேன். கால் வந்துட்டு வா. கத்தி இருக்க வாடா செல்லக்குட்டி பேல வராங்க. கணமுடான் இந்த அப்படி குடி கர்மசாமிக்கு மனமடங்குவாய், இந்த உணர்வடங்குவாய், இந்த ஐம்புலனுமடங்குவாய், மெய்யடங்குவாய். இந்த தேய்ச்சி குடிச்சுக்கார. இன்னையிலேருந்து அது மாற்றமாயிரும், இன்னும் வராது. போடா தனியாக பேச வேண்டிய விஷயம்டா, பேசிக்கிடுவோம். நாளைக்கு இருந்து பார்த்துப்போ. ஓசூர் நீங்க ஓசூரா? இடம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? இடம் சம்பந்தமாக என்ன இடத்துல என்ன பிரச்சனை? சரி உட்காருங்க. பொறுமை வேண்டும், அவ்வளவுதானே. இன்னொருதான் காலில் வந்துட்டு வா. சங்கு நாதம் சங்கு நாதம். உன்னுடைய கட்டுமனையிலிருந்து நேர பார்த்த சிவாய நம என்று ஒரு சத்தம் கேக்கு. அதான் உன் வீட்டுல இருந்து நேர பார்த்தேன், சிவாய நமன்னு ஒரு சத்தம் கேக்கு. சிவாய நமன்னு சத்தம் கேட்கறது மட்டும் இல்லாம ருத்ராட்ச கொட்டைகளை போட்டுக்கிட்டு, ஜடமுடி தரித்துக்கிட்டு, சங்கு ஊதிக்கிட்டு, தண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு சன்னியாசி அந்த பக்கம் வரார். எங்க வராரு? உங்க வீட்டு எல்லைக்குள்ள வரார். அந்த எல்லைக்குள்ள வந்து பார்த்த உடனே அருமையான ஒரு வாசகத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த வீட்டினுடைய யம மூலையில தீய சக்திகள் இருக்கு, அதனால இந்த மனையை உருவாக்கியவன் அந்த எல்லைக்குள்ள வர முடியாத அளவுக்கு இப்ப தடைகள் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? ஏற்கனவே இந்த வீட்டை ஆரம்பிக்கும் பொழுதே மனதுக்கு சங்கடங்கள் பல தோன்றுச்சு, பல பேர்களால இடைஞ்சல் விசாரணைகள் தோன்றுச்சு. அதிலிருந்து ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. அதனால ராமேஸ்வரத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு ஒளிமயமாக்கி அண்ணாமலையார் மலர்பதத்தை பதிந்த வீட்டில் குடியேறலாம். அதில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி உங்களை குடியேற வச்சா போதும்ல. அந்த வீடு சம்பந்தமா யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருக்கா? அந்த பணம் கொடுக்கறத என்னைக்கு கொடுக்க போறீங்க? கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கு, புரியுதா உனக்கு? கால் வந்துட்டு வா. உன் வீட்டு எல்லைக்குள்ள பச்சையம்மனை வச்சு கொஞ்சம் கும்பிட்டுக்கா. யார? பச்சையம்மன். அந்த அருள் பரிபாலனம் உனக்கு ரொம்ப கிடைக்கும், மன மகிழ்ச்சியாக இருப்பாய். இப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீயவைகளை நீக்கி தெளிவாக்கி தந்தா போதும்ல. கடனையும் நீக்கி தாரேன். வேற என்னப்பா வேணும்? அவ உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கட்டுமா? கண்ணமுடு. இப்பவுமே அவளுக்கு கொஞ்சம் சயின்ஸ் வந்து மைனஸாக தான் இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக்டரேட்டுக்கு அவளால் போக முடியாது. அந்த சப்ஜெக்டை தூர விட்டுருங்க. என்ன, அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய டைரக்டராக இருப்பாள். போதும்ல? நல்லா வெற்றி அடைவாய். இந்தா வெற்றி ஆகித்தாரே. நல்லா இரு மகனே. இந்தா அடுத்த ட்ரிப்பு உடல்நிலையை பற்றி பேசுவோம் நம்ம, சரியா? அதே ஓசூர் எல்லை கடன்கள், வண்டி வாகனம் கடன்கள் சம்பந்தமா கேட்குது யாரு? கால் வந்துட்டு வா. நீ என்ன வண்டிடா வச்சிருக்க? கொடுத்தாச்சு. கடன்கள் இருக்கா? கால் வந்துட்டு வா. இல்லே தம்பி, உனக்கு எந்த ஊருடா? ஓசூரா? மாட்டிக்கிடுவே என்கிட்ட. முழிக்க முடி சரியில்லையே, என்கிட்ட மாட்டிக்கிடுவோன்னு தான் நினைக்கேன். இன்னொரு கால் வந்துட்டு வா. சரி சரி சரி, அப்படியா?
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வெற்றிவேல் முருகனும் வீரவேல் அழகு கொண்ட தெய்வமும் எல்லையில் காத்து நிற்கின்ற எம்பெருமான் கருப்பசாமியும் ஆதி நாராயணனுடைய அருள்கடாட்சமும் உள்ள வீடு உன் வீடு. ஆனால் இப்போ ஏனைய 3/4 ஆண்டுகள் படாத கஷ்டமும் வேதனையும் தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? இப்பவும் கடன் பட்டிருக்கோம். அடுத்த தொழிலுக்கு என்ன செய்யங்கிற சிந்தனை மண்டையில் ஓடுது. வருமானத்துக்கு வழியை வகுத்துக்கிட்டு இந்த கடனை தெரிஞ்சதுக்கு ரூட்டு கொடுக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்னு நினைக்கிறேன். வண்டி வாகனத்தை வச்சே தொழில் பார்த்துக்கிறதுயா? வேண்டாம். என்ன தொழில் பார்க்க போற? கண்ணு மூடு குத்த முடியுமான்னு பார்ப்போம். முடியும். கால் வந்துட்டு வா. கூட ஒரு கம்ப்யூட்டர் சென்டரையும் சேர்த்து வச்சுக்கோ. வா. அந்த சென்டருக்கு ஒரு பொம்பளை பேர் வரணும்டா. நல்லா இருடா. ஐஸ்வர்யமா இரு மகனே. இந்த பணம் அழித்த வேற என்ன வேணும் சொல்லு. வெற்றியா படிக்க வைக்கிறேன். ஒருத்தனை வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன். நல்லா இருக்கும். ஓசூர் மண்ணு மனை விற்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? விற்கணுமா? மண்ணு மனை பிரச்சனையா? வாங்கணும். காலம்னு சொல்லலாம். யார் நீங்க? ஓம் முடியுமா கருப்பசாமி? வாங்கிடலாமா? முடியும்னு சொல்லு. மே மாதம் வாங்கிடுவோம். கம்பெனிக்காக தான் வாங்குவோம். பல கோடிக்கு மதிப்புள்ள ஒரு இடத்த வாங்கிடுவோம். மே மாதம் வாங்குவோம். அது வரை முயற்சி பண்ணாலும் நடக்காது. பணம் தான் நஷ்டமாகும். அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு நம்மளை இழுத்தடிப்போம். மே 2ஆம் தேதிக்கு மேலே வாங்கிடுவோம். ஓகே, கால் வந்துட்டுவான் ஆம்பளை. இந்தாப்பா எல்லாம் செல்வாக்கா நடக்கும். ஏப்ரல்லேருந்து பண்ணு. நான் துணையாக வருவேன். பேசுவோம். ஒரு நாள் இருந்து பேசுவோம். தைரியமாக இருக்கு. உனக்கு ஏற்கனவே நான் படி இழந்துட்டேனே. என்ன? நல்லா இருக்கு. நல்லா புண்ணியமாக இருக்கு. கருப்பசாமிக்கு அதே ஓசூர் எல்லை கருப்பசாமி. அடிக்கடி எனக்கு ஒருத்தரால மன துன்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது தொழிலாளையும் சரி நட்பாலையும் சரி ஒருத்தரால எனக்கு மனத்துக்கு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கு. அது எனக்கு தீரணும்னு ஒருத்தன் குழம்பிக்கிட்டு இருக்கான். யாருடா அது? அடிக்கடி அதனால மனக்குழப்பம் வருதா? காலில் விட்டுவான். பாரில் இருக்கே நமக்கு சரகு கொண்டு தானையா? இவெல்லாம் என்னையா மாதிரி செய்வேன்? பாரில் இருக்காயா? ஆம்பளை தான் குடிக்க வருவான். பிரச்சனைக்கு ஒரு பொம்பளை வந்தா என்னடா செய்வேன்? வந்தா ஈஸியா பேஸ் பண்ணி அனுப்பிடுவோங்க. ஏற்கனவே அனுப்பியாச்சு. காலில் விட்டுவா. சாமி அது எப்படி இவனுக்கு அக்ரிமெண்ட் போடும் பொழுதே 2 பேரும் சேர்ந்து பார்க்கறதாக தானே போட்டியே. இப்போ அவன் மட்டும் உன்கிட்ட பங்கை நிறைய எடுத்துக்கிட்டு உனக்கு கரெக்ட் பண்ண மாட்டேக்கானா? இப்போ அவன் உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனால் அவன் மட்டும் உனக்கு இடைஞ்சல் கொடுக்குறானே, என்ன காரணம்? சரி, யாருடைய இடைஞ்சல் இல்லாமல் அதை வெற்றிகரமாக நடத்தி தந்தா போதுமில்ல? என்னப்பா மாமூல்லாம் ஒழுங்காக கொடுத்துருவியாயா? ஒழுங்காக கொடுத்துருவியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பக்கத்தில் வா. கண்ணை முடிக்க நல்ல கருப்பசாமி பக்கத்தில் அது சேர்த்து இந்த இடம் அது பக்கத்தில் ஒரு கடையும் சேர்ந்து கான்டாக்ட் பண்ணிக்கா. அசத்து கோடி சம்பாத்தியம் பண்ணிடுவேன். நல்லா இருக்கு. இன்னொருத்தி வருவா, பக்குவமாக இருந்துக்கா. அதுக்கு மேலே கைதிட்டு நீ ஏன்னா எதுலாம் வச்சுக்கிட்டு இருக்க நீ? சரி, கருப்பசாமிக்கு நல்லது நல்லது நல்லது. பெங்களூர் எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டுங்க. குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க வா. எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டுங்க.
என்னக்கா கண்ணெல்லாம் தெரியுமாக்கா உங்களுக்கு? நல்ல எத்தனை கண்ணு தெரியும்? 8 கண்ணு தெரியுமா? 2 கண்ணு தெரியும். காலில் விட்டுவாங்க. ஒரு கண்ணு வச்சு ஒரு கண்ணு பார்த்தா மட்டும் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா குடிக்க. மதன மாளிகையில் உட்காருங்க. மந்திர மாலைகளா யூடியூப் ஆஃப் பண்ணவா? இருக்கட்டும். இவன் வீட்டுக்காரன் வேணுமா வேண்டாமா? வேணும். அவர் இன்னொரு பொருளும் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? புரியல. என்ன எதை நினைச்சுக்கிட்டு வேண்டாம்? நீங்க குழம்பி கால வந்துட்டு பாவம். விளக்கத்தை சொல்லக்கூடாது. தெளிவு பண்ணி நல்லா வாழ வச்சிருங்க. அதுல கதையை முடிக்கும். என்ன அதான் நல்லது. வாங்க பக்கத்தில். உன் வீட்டுக்காரனுடைய உள்ளத்தை பார்த்தேன். தேவையில்லாத குழப்பத்தையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு உன்னை விட்டு கொஞ்சம் அகன்று இருக்கான். சரியா? அதுக்கு வேற யாரும் காரணம் இருக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன். வீட்டுக்குரியவர்களும் வெளியிலே ஒரு புனிதமான ஒரு நட்பும் இருக்கிறது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காரணம். புரியுதா? புரியலையா? அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் செட் ஆகலை. அவன் மனத்தை மாற்ற முடியுமான்னு மாத்திரலாம். அதனால பிரச்சனை இல்லை, கொண்டு வந்து சேர்க்கிறோம்னு சொல்லியாச்சு. சேர்த்தா போதுங்களா? தமிழ் தெரியுங்களா? ஆம் ஓம் ஆம் ஓம். கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துடலாமா? மாற்றம் இல்லையே. உன் மேலே அவன் எதுவும் குற்றச்சாட்டு சொன்னானா? என்ன பிரச்சனை? அது அதான் பிரச்சனையா? கார் வச்சிருக்காரா ஐயா? அப்படியா? நல்ல வாய்ப்பா இருக்காரு. கால் வந்துட்டு யாரை நம்பி நான் பிறந்தேன், ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. சரி, பெரிய உங்களை நீங்க சொன்னா புரிஞ்சுக்கிடுவீங்க. சுதந்திரமா அலையதுக்கு பொண்டாட்டி தடங்களா இருக்கா. என்ன செய்ய முடியும்? அதனால அவனுடைய மனத்தை கொஞ்சம் பக்குவம் பண்ணி உன்னோட சேர்ந்து வாழ வைக்க ஒரு ஆம்பளை பையன் தாரேன். முருகா அப்படி பேர் வச்சுக்கா. நல்லா ஐஸ்வர்யமா இருப்பாங்க. பக்கத்தில் வாங்க. யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கா? நீங்க உங்களுக்கு வர வேண்டியிருக்கா? பணம் வர வேண்டியிருக்குன்னு சாமி சொல்லுது. அதுக்கு மட்டும் வடிவம். பணம் வரணும் அப்படி நினைக்கிறீங்க. எங்க பணம் இல்லை, எங்களுக்குன்னு பணம் வரணும். கண்ண முடிக்கா சாமியை நினைச்சு. அப்பா நீ யாரு? வீட்டில் அன்னபூரணி இருக்காளா? அன்னபூரணி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிய. நீ நொல்லங்க. இந்த பணத்தை அந்த அம்மா முன்னால வை. அமுத சுரபி போல செல்வம் வந்து கொண்டே இருக்கும். நல்லா இருக்கும். ஐஸ்வர்யம்